தாவீதின் சத்துருக்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சத்துருக்களின் துன்மார்க்கமான யோசனைகளை பற்றியும் அவருடைய பலனை பற்றியும் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தாவீது சரீர பிரகாரமாய் மிகவும் பலவீனத்தோடு இருக்கிறார். அவருடைய இருதயமும் கொந்தளிக்கிறது. அவருடைய உள்ளம் குழம்பி அலைகிறது. அவருடைய பலன் அவரை விட்டு விலகி போயிற்று. இந்த சந்தர்ப்பத்தை தாவீதின் சத்துருக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் அவருடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அவரை பிடிப்பதற்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். தாவீதுக்கு பொல்லாங்கு உண்டாக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தாவீதை பற்றி கேடானவைகளை பேசுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி கர்த்தரிடத்தில் இன்னும் அநேக காரியங்களை முறையிடலாம். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் பயபக்தியாய் நின்று கொண்டிருக்கிறார். என் சத்துருக்களை பாரும் என்று பணிவாக விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் உக்கிர பகையாய் தாவீதை பகைக்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் நாள் முழுவதும் தாவீதுக்கு விரோதமாக வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். தாவீதின் கால் தவறும் போது அவருடைய சத்துருக்கள் அவர் மேல் பெருமை பாராட்டுகிறார்கள். தாவீதின் கால் எப்போது தவறும் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஏதாவது தப்பிதம் செய்தால் அல்லது அவர் தவறான பாதையில் நடந்தால் உடனே அவர்கள் தாவீதை குற்றப்படுத்துகிறார்கள். தாவீது சிறிய தவறு செய்தால் கூட அதை அவருக்கு விரோதமாக பெரிதுபடுத்தி விடுவார்கள். தாவீதின் கால் தவறும் போது அவருடைய சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். அவர்கள் தாவீதை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையிலும் பெருகி இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீதி இல்லை. அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். அவர்களிடத்தில் அநியாயம் மாத்திரமே இருக்கிறது. தாவீது அவர்களுக்கு ஒருபோதும் தீமை செய்ததில்லை. அவர்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார். ஆனால் அவர்களோ நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். தாவீது எல்லோரையும் நேசிக்கிறார். எல்லோரோடும் சிநேகமாய் இருக்கிறார். ஆனால் அவர்களோ சிநேகத்திற்கு பதிலாக தாவீதை விரோதிக்கிறார்கள். அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் தாவீதோட போர் செய்கிறார்கள். தாவீது நன்மையை பின்பற்றுகிறார். இது அவருடைய சத்துருக்களுக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவர்கள் தாவீதை விரோதிக்கிறார்கள். தாவீது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கும் நன்மை செய்கிறார். அவர் நன்மையை பின்பற்றுகிறார். இதன் நிமித்தமாகவும் தாவீதின் சத்துருக்கள் அவரை பகைக்கிறார்கள். அவர்களுடைய பகைக்கு முகாந்திரம் எதுவும் இல்லை. அவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதையும் பகைக்கிறார்கள். தாவீது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்.
இது அவருடைய சத்துருக்களுக்கு பிடிக்கவில்லை. இதன் நிமித்தமாகவே அவர்கள் தாவீதை பகைக்கிறார்கள். செவிடனைப் போலவும் ஊமையனைப் போலவும், நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போல் ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள் மூலமாய் அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானமாய் இருக்கிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறார். தேவனாகிய ஆண்டவர் தன்னுடைய விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று தாவீது விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவரை காயப்படுத்துகிறார்கள், அவருடைய மனதை புண்படுத்துகிறார்கள், அவருக்கு அநியாயம் செய்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கு மத்தியிலும் தாவீது தன்னுடைய சமாதானத்தை காத்துக் கொள்கிறார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார். தாவீதின் சத்துருக்களால் அவரை கர்த்தரிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. தாவீது கர்த்தருக்காக காத்திருக்கிறபடியினால் அவரை மெய்யாகவே யாரும் காயப்படுத்த முடியாது. தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் கேடானவைகளை பேசுகிறார்கள். அவருக்கு விரோதமாக நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். ஆனால் தாவீதோ செவிடனைப் போல கேளாதவராகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவராகவும் இருக்கிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களைப் போல அவர்களிடத்தில் பதிலுக்கு பதில் கேடானவைகளை பேசவில்லை. அவர்களுக்கு முன்பாக ஒரு ஊமையனைப் போல இருக்கிறார். அவர்கள் தனக்கு விரோதமாக பேசினாலும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காத செவிடனைப் போல இருக்கிறார். தாவீது தன்னுடைய கோபத்தையும் வேதனையையும் கர்த்தருடைய சமூகத்தில் அடக்கிக் கொள்கிறார். பதிலுக்கு பதில் செய்வது தாவீதின் சுபாவம் அல்ல. தாவீதிடத்தில் பழிவாங்கும் குணமும் இல்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விசுவாசித்து தாவீது தன்னுடைய சத்துருக்களின் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுகிறார். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் அநேக பாடுகளை அனுபவித்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7. தாவீதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யும் போது நாம் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விசுவாசித்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும். தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக கேடானவைகளை பேசும்போது அவர் காது கேளாதவர் போல் இருந்தார். தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போல் ஆனார். தாவீதின் சிநேகிதர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரோடு கூட இருக்க வேண்டும். தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் கேடானவைகளை பேசும்போது தாவீதின் சிநேகிதர்கள் அவர்களுடைய கேடான பேச்சுக்களுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ தாவீதின் வாதையை கண்டு விலகுகிறார்கள். அவருடைய இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். தாவீதின் சிநேகிதரும் விட்டு விலகி போனாலும் கர்த்தர் அவரை விட்டு விலகி போகவில்லை. கர்த்தரே நமக்கு மெய்யான சிநேகிதராகவும் மெய்யான தோழராகவும் இருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தாவீது கர்த்தருக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். முகாந்திரம் இல்லாமல் தாவீதை பகைக்கிறவர்கள் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய சத்துருக்களை பற்றி முறையிட்டாலும்
அவர் தன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் மறைக்காமல் அறிக்கை செய்கிறார். தன்னுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக தாவீது மனம் வருத்தப்படுகிறார். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆசாபு என்னும் சங்கீதக்காரர் தன்னை பற்றி சொல்லும்போது, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார். சங்கீதம் 73:2. தாவீதின் நிலைமையும் ஆசாபின் நிலைமையும் ஒன்றுபோல் இருக்கிறது. தாவீதின் கால் தவறும் போது அவருடைய சத்துருக்கள் அவர் மேல் பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்கள் தாவீதின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். தாவீதின் கால் தவறும் போது அவருடைய சத்துருக்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. தாவீது தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறார். அவருடைய துக்கம் எப்பொழுதும் அவர் முன்பாக இருக்கிறது. தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அறிக்கையிடுகிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தாவீது விசாரப்படுகிறார். துன்மார்க்கர் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது அவர் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களுக்கு அநேக பாடுகளும் அநேக வேதனைகளும் வருகிறது. அவர்களுக்கு முன்பாக எப்போதுமே துன்பம் இருக்கிறது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கும் துக்கத்தை பார்க்காமல் கர்த்தரை பார்க்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை தடுமாறி விழாமல் பாதுகாத்துக் கொள்கிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களின் பாவத்தை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடலாம். ஆனால் தாவீதும் பாவம் செய்தவராய் இருக்கிறார். மற்றவர்களுடைய பாவத்தை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடுவதற்கு பதிலாக தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தாவீது விசாரப்படுகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆகையினால் அவர் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அவற்றை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். தாவீதின் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் அவரை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். தாவீது நன்மையை பின்பற்றுகிறார். இதனால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் தாவீதை விரோதிக்கிறார்கள். சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருப்பதை பார்க்கும்போது தாவீது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அமைதியாய் இருக்கிறார். தாவீது அவர்களுடைய சுக வாழ்வை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடவில்லை. தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் தனக்கு கர்த்தர் நீதியான தண்டனையை கொடுக்கிறார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு ஜெபம் பண்ணி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். தாவீதுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது. கர்த்தர் தன்னை கைவிட்டு விடக்கூடாது என்பதும் அவர் தனக்கு தூரமாய் இருக்கக்கூடாது என்பதும் தாவீதின் உருக்கமான ஜெபமாகும். தன்னுடைய சிநேகிதரும் தோழரும் தன்னை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போக கூடாது என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னை கைவிடவும் தனக்கு தூரமாய் இருக்கவும் வாய்ப்பு இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தனக்கு இறங்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரே தாவீதின் ரட்சிப்பாய் இருக்கிறார். தனக்கு சகாயம் செய்ய விரைந்து வருமாறு தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்.